நேற்று ஈவினிங் விஜய் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு அபவுட் த கரூர் இன்சிடென்ட். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் சேஸ் இஸ் கண்டோலன்ஸ் டு த ஃபேமிலி ஆர் அஃபெக்டட் இந்த இன்சிடென்ட் அண்ட் இஸ் ஃபீலிங் வெரி பேட் அபவுட் தட் இன்சிடென்ட். அவரால் இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து இந்த விஷயத்தில் தான் அவங்க பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயம் நான் எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஐம் வெரி ஃபீலிங் பேட் அபவுட் இட் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக எனக்குன்னு கூட்டம் வந்து வரும், எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு நல்ல ப்ளேஸ் கேட்டேன். ஸோ அதனால இந்த விஷயம் வந்து இது மாதிரி நடந்துருச்சு. அதனால் நான் வந்து திரும்பி பார்க்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தா கண்டிப்பாக இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அது நிறைய க்ரௌட் ஃபார்ம் ஆகும், அது வேறு விதமாக போகும். அதனால் நான் வரல. பட் என்னோட ஃபீலிங்ஸ் எப்பயுமே உங்களுக்கு அந்த மக்களுக்கும் சரி, என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் சரி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கட்டும், அவர் டிவிக்கோட லீடர்ஸ் கிட்ட இருக்கட்டும், அவங்களுக்கு எதுவும் பண்ணாமல் இருங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணிக்கோங்க, நான் ஒன்று ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லை வீட்டில் தான் இருப்பேன், என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சிஎம் சார்ட்ட கேட்குற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு. ஸோ லிட்டலி ரொம்பவே எமோஷனலாக ஒரு வீடியோவாக இருந்துச்சு. வெரி ஃபீலிங் பேட் அபவுட் த பீப்புள் ஆர் அஃபெக்டட் அண்ட் ஈவன் விஜய் அவர்கள் அவரோட கண்டோலன்ஸஸ் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு, இன்னும் எங்கள் ஜேர்னி முடியல, இன்னும் மூவ் ஸ்ட்ராங்கரோட எங்கள் ஜேர்னி ஆரம்பிக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது ஒரு விஷயம் இருந்தாலும் வெரி சேட் டு see that the 41 people died in that meeting and yes, that's the truth. even whatever the politics வந்து நம்ம ஃபைட் பண்ணியிருந்தாலுமே இதுதான் உண்மை, நம்ம இதெல்லாம் மாற்ற முடியாது. வெரி பேட் டு say this. Thank you.